விஜய் அவர்களே திரு உதயநிதி எதிர்த்திருக்கிறது வந்து அவர்களுடைய கவலையை காட்டுது. ஏன்னா எவ்வளவுதான் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல இந்த பக்கமே திரும்பிட்டு போனா கூட டாக் ஆஃப் த டவுனா விஜய் தான் இருக்கிறார். நீங்க வந்து பாலிடிக்ஸ்ல நீங்க எதிர் போனீங்கன்னா நான் தமிழ்நாடு முழுக்க டிராவல் பண்றேன். போகும்போதெல்லாம் முதல் கேள்வி சார் விஜய் என்ன சார் அவர் சார் விஜய் என்ன சார் விஜய் ஜெயிச்சுடுவாரா விஜய் இப்படியெல்லாம் விஜய் ஏடிஎம்கே வந்துருவாரா இப்படித்தான் எல்லாரும். சோ கேள்வி வந்து டிஎம்கே பத்தி யாரும் இல்ல, கேள்வி எல்லாமே விஜய் பத்தி. அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த கவலை அவர்களையும் மெட்டுகிறது. அவங்களுக்கு உளவுத்துறையில இருக்குது இல்ல. அப்ப எல்லாருமே விஜய் பத்தி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லும் போது அவருடைய பெயரை கூட குறிப்பிடாம ஒரு கூட்டம் சுத்துதுன்றாங்க. கூட்டம் சுத்துன்னா அதான ஓட்டு. திமுகவுடைய கவலை கண்ணில் தெரிகிறது. அவர்கள் எப்படின்னா அவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா அதிமுகவுடைய வாக்குகள் பிளவுபடும், அதாவது திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிளவுபடும் நினைச்சாங்க. முதல் முறையாக சிறுபான்மை மக்கள் தங்களுடைய நண்பராக திரு விஜயை பார்க்கிறார்கள், நம்மில் ஒருவராக விஜயை பார்க்கிறார். அது வந்து திமுக இது வரைக்கும் எதிர்பாராது. அது வந்து எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு திமுகவுடைய டெபாசிட் பிக்சட் டெபாசிட் ஆச்சு. அது ஆட்டோமேட்டிக்கா உள்ளதாப்பா கணக்கு அப்படின்னு இருந்துச்சு. முதல் முறையாக அந்த பிக்சட் டெபாசிட் எழுந்துட்டு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாறிடுச்சு. அது வந்து ஓஹோ என்ன பார்ப்போம். அது வந்து ஒரு பெரிய கவலையை திமுக ஏற்படுத்தி இருக்கிறது தெரியுது. வெறும்